இளைஞர்கள் வன்முறையை விடுத்து கலப்பையை கையில் எடுத்து தேச முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும் என்கிறார் பிரதமர் மோடி. இன்றைய சூழலில் இளைஞர்கள் தேச நலனில் அக்கறையுடன் வளர்ச்சிப் பணிகளில் ஈடுபட என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தேவை என புதிய தலைமுறை மக்களிடம் கருத்து கேட்டது. அதற்கு மக்கள் தெரிவித்த கருத்துகள் சிலவற்றை இப்போது பார்க்கலாம். விவசாயம் பண்ணால் மட்டும்தான் அடுத்த வேலை சோறு சாப்பிட்ற மாதிரி விவசாயம் பண்ணணும். விவசாயம் பண்ணாமல் விவசாயத்தை அழிஞ்சு போகிற நிலைமையில் இருக்குது. மோடி ஒரு நல்ல திட்டம் கொண்டு வந்திருக்காரு. இதுமாரி விவசாயம் எல்லாமே இளைஞர்களை விவசாயம் செய்யணும். அதை இளைஞர்கள் புரிஞ்சிட்டாங்கன்னா நல்லபடியாக அடுத்த தலைமுறைகள் நல்லா வாழ ஒரு வழி இருக்கும். எல்லாருமே அவங்க படிச்சுட்டா அவங்க மட்டும் அவங்க சுயமாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியலாகவும் அவங்களால யோசிக்க ஆரம்பிக்கணும். அவங்க சொசைட்டிக்காண்டி என்ன பண்ணலாம், அதுக்காண்டி அவுட் ஆஃப் ஜாப் வேலை செய்கிறதுக்கு தனியாக அவங்க நாட்டுக்காண்டி வேறு என்னதான் சைடில் எதாவது பண்ணலாம், அது மாதிரியும் சொல்லி அவங்க யோசிக்கணும். முதல்ல அரசாங்கம் இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கான வழியை ஏற்பாடு பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எந்த ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா அவங்க முதல்ல ஒரு ஆர்வமாக வர்றதில் இவங்க பயிற்சி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். பயிற்சி இல்லாமல் ஏதாவது போய் பசங்க போய் முட்டிக்க கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. தேச தலைவருடைய வரலாறு அவங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, அந்த வரலாறு சம்மந்தப்பட்ட புத்தகங்களை படிச்சுக்கணும். இந்த பெரியவங்க யாருமே வீட்டில் இன்றைக்கி அதை பற்றி சொல்கிறவங்கள கூட அவங்களுக்கு இல்லை. அதுதான் முக்கியமான ஒரு ரீசன். மத்திய அரசு தலையிட்டு மதுக்கடைகளை சுத்தமாக மூடிடணும். பாதி பேர் குடிக்கிறான், சிகரெட் குடிக்கிறான், புகையில போகிறான், ஆன்ஸ் போடுறான். இது மொத்தமே இல்லைன்னா அவன் இளைஞன் நல்லா இருப்பான், நாட்டுக்கே வழிகாட்டுவான்.